வணக்கம் அன்புள்ளங்களே. மாந்திரிகத்தினுடைய சித்து வேலைகள் அப்படின்னு சொல்றாங்களே, மையை வச்சு பண்றது, குட்டிச்சாத்தம் வச்சு பண்றது, அது எப்படி ஒரு பொருள் இருக்குல்ல, அந்த பொருளை எப்படி கைப்படாம நகட்டுறது, இந்த தேங்காயை சுத்துறது, சில விஷயங்கள் இருக்கு. அந்த சித்து வேலைகள், அதாவது பார்த்தாலே தன்னால கற்பூரம் போது பத்தி எரியுது, யாக குண்டங்கள் பத்தி எரிகிறது, நம்ம கையை நீட்டினா நம்ம கைக்கு பூ வர்றது, இதே மாதிரி சில மாந்திரிக வித்தை பயிற்சின்னு இருக்கு. அதாவது சித்து வேலைகள் சொல்லுவோம். முன்னோர்கள் செய்த சித்து வேலைகள், ரகசிய வேலைகள். நீங்க யூடியூப்ல போடுறீங்களா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 100% யூடியூப்ல மேக்சிமம் நான் அதை போடுறதுக்கு விரும்பல. இந்த வித்தை படிக்கணும்னு நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னா அந்த வித்தை அத்தனையுமே உங்ககிட்ட நான் முதல்ல செஞ்சு காமிக்கணும். அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க. அந்த வித்தைன்னா என்ன, எப்படி இப்ப நான் ஒரு பொருளை கைப்படாம நகட்டி காமிக்கணும், ஒரு தேங்காயை சுத்தி காமிக்கணும், சில ரகசியங்கள் என்ன அப்படிங்கறத நான் முதல்ல செஞ்சு காமிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க கிளாஸ்ல சேரணும். இல்லைன்னா சேரக்கூடாது. எந்த ஒரு மாந்திரிகரும் நீங்க எங்க ஒரு பயிற்சி போனாலும் ஒரு பொருளை கொடுத்து இந்த பொருளை நீங்க இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, இதை கைப்படாம நகட்டி காமிங்க, இந்த பொருளை வச்சுக்கிட்டா நீங்க கைப்படாம நகட்டலாம், இந்த மைய வச்சுக்கிட்டா இதை நீங்க இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், சித்து வேலைகள் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இப்ப நான் சொல்றேன் உங்ககிட்ட, ஆனா நான் அதை பண்ணி காமிக்கிறேன். முதல்ல பண்ணி காமிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும். அதை முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க. சாமி நீங்க வீடியோல போட்டிருக்கீங்க, முதல்ல கைப்படாம நகட்டி காமிங்க அப்படிம்பாங்க. அதனுடைய சூட்சமங்கள் என்ன அப்படிங்கறதான் நான் உங்களுக்கு கத்து தருவேன். இது ஒன் டே கிளாஸ்ல கூட கத்து தரலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ரெண்டாவது என்ன விஷயம் அப்படின்னா, இதனால மக்களுக்கு என்ன பலன்னா ஒண்ணுமே கிடையாது. இப்ப நம்ம கைப்படாம ஒரு பொருளை நகட்டினாலோ, தேங்காயை தன்னாக சுத்த விட்டாலோ, இல்ல நம்ம சில சக்திகளை நமக்கு கையில கொண்டு வந்தாலோ வச்சாலோ, பார்த்ததும் கற்பூரம் பத்தி எரிஞ்சாலோ, இதெல்லாம் நம்மளுடைய மேக்னெட்டிக் பவர்னு சொல்லுவோம். அந்த பவரை தான் நம்ம உடம்பு கொடுக்கணும்ல. அதை வச்சு மக்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதாவது அது ஒரு வித்தை காமிச்சிக்கக்கூடிய ஒரு பொருள், அதுதானே தவிர அதை வச்சு மக்களுக்கு பயன்பட முடியுமானா பயன்பட முடியாது. அதான் இப்ப மந்திரிக்கிறதுக்கு ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த மந்திரத்தை தண்ணியை 3 திரும்ப அடிச்சா அவங்களுக்கு அந்த விஷயங்கள் கரெக்டா வரும். அந்த ஒரு காய்ச்சல் தலைவலி அது போகும். முன்னோர்கள் செய்த பாரம்பரியம் அது வேற. இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறது வருதானே தவிர மக்கள் மத்தியில ஒரு இதை காமிக்கலாம். அதாவது இப்ப என்னன்னா, பார்த்தா கைப்படாம நகட்டிட்டாரு அப்படின்னா நம்ம கை கூட சில மேக்னெட் பவர் இருக்கு. நம்ம உடம்புடைய காந்தலைகளை வச்சு நம்ம விட முடியும். அதுக்கு உண்டான பயிற்சி வேற ஒன்றும் இல்லை. அதை வச்சு பலன் எதுவும் கிடையாது நான் சொல்லிடுறேன்.